இந்த அரோனா டேங்க் ஃபில்ட்ரேஷன் எப்படி பண்ணீங்க? இந்த மாதிரி ரொம்ப பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அதனால இந்த வீடியோ நம்ம வந்து இந்த டேங்கோட ஃபில்ட்ரேஷன் பத்தி டீட்டெயிலா சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராகுல். என் சேனலோட பேர் ஃப்ராப்பர் அக்வா தமிழ். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த டேங்க் நம்ம முன்னாடி போட்ட வீடியோ, இந்த டேங்கோட செட்டப் வீடியோ நம்ம டீட்டெயிலாக போட்டிருந்தோம். ஆனால் ஃபில்ட்ரேஷன் பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக பேசல. ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் பற்றி நம்ம இதில் வந்து ஒரு டாப் ஃபில்டர் செட் பண்ணியிருக்கோம், கிளாஸ்லேயே செஞ்சோம். அதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கோம், அது எப்படி அதோட பிளானிங், அதோட ஐடியா, அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது என்ன பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்ம பேசிக்காக ஒரு டிராயிங் போட்டோம். பேசிக்கலி கீழேருந்து தண்ணி மேலே போயிட்டு நம்ம ஸ்பாஞ்சிலேருந்து பாஸ் ஆகி பயாலஜிக்கல் மீடியாலேருந்து போயிட்டு கீழே அப்படியே K1 மீடியாலேருந்து வரும். இது பேசிக் ஒரு டிராயிங் மாதிரி ஒரு நம்ம பிளானிங் பண்ணது, அது நம்ம இது காட்டியிருக்கோம் இதில். இப்போ வந்து நம்ம டேங்க் செட் பண்ணிட்டு டேங்க்கு மேலேயே நம்ம வந்துட்டு சம்பை செட் பண்ணிட்டோம். இந்த சம்போட டெப்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 inches இருக்கும். இந்த சம்ப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 60 லிட்டர் கிட்ட தண்ணி அதுவே பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய அந்த ஃபுல் டேங்கோட விட்த்தில் ஃபுல்லாக இருக்குது அது. இது இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண மெயின் சப்போர்ட் வந்து கீழேருந்து கொடுத்துருக்கோம். அப்புறமா மெயின் லோடு வந்துட்டு இந்த கிளாஸ் 2 கார்னர்லாம் தான் அது லோடு பிடிக்குது. 2 அவுட்புட் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் நம்ம. இங்கே தான் நம்ம பம்ப் வைக்க போகிறோம். இந்த பம்ப் வந்துட்டு பாட்டம்லேருந்து என் ஹைட்டில் வைக்கிறோன்னா நான் வந்துட்டு இந்த நெக்ஸ்ட்டில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ண பம்ப்பு. இது சன்சன் HBQ 2500 மாடல் நம்பரு. இது வந்து 2000 liters per hour அவுட்புட்டு. ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம டேங்கோட வாட்டர் வால்யூம் வச்சு பார்த்தோம்னாக்கா ஒரு 4.5 times வந்துட்டு சர்க்குலேஷன் ஒரு ஹவரில். நல்ல ஹெவி டியூட்டி பம்ப். இதில் வந்து 2 டைப் அவுட்புட் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து நல்லா லாங் லாஸ்டிங். இதோட சின்ன பம்ப் தான் நம்ம டிஸ்கஸ் டேங்க்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஹெவி சாலிட் ஐட்டம் ஒரு ஹேண்டிலெலாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த பம்ப் வந்து நம்ம ஏன் கிரவுண்ட் லெவலில் வைக்கல, மேலே வச்சுருக்கோம்னாக்கா ஒரு மெயின் பேசிக்லி ஒரு பேக்கப் மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வந்து எப்போ வேணால் ஃபெயில் ஆகலாம், மேலே இருக்கிற பைப் வேணும்னா ஓப்பன் ஆகலாம். அந்த எது நடந்தாலும் இந்த 8 inchக்கு இந்த ஃபுல் லெங்த் டேங்க்கில் வந்து தண்ணி இருந்தே இருக்கும். அப்போ மீனுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஜென்ரலி இந்த மாதிரி ஃபெயிலியர்லாம் ஆகும்போது நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நம்ம கிரவுண்ட் லெவலில் வைக்காமல் கொஞ்சம் மேலேக்கு வச்சுருக்கோம், ஒரு பேக்கப் பிளான் மாதிரி. ஸோ தட் இஸ் த ஹோல். அதுதான் மெயின் ஐடியா ஹைட்டில் வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம பம்ப் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து டோட்டலாக இப்போ நல்ல ஃபோர்ஸில் வருது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன்லேருந்து போயிட்டு எந்த சம்ப் நம்ம செஞ்சாலும் இந்த செக்ஷன்ஸுக்கு வந்து நீட்டாக அந்த ஃப்ளோ இருக்கணும். அது எப்போ பார்த்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணோம். இப்போது செகண்ட் செக்ஷனுக்கு தண்ணி ஃபில் ஆகிட்டு வந்துட்டு ஃபைனலாக அவுட்புட் அங்கே போகுது. அங்கேருந்து தண்ணி இப்போ நம்ம டேங்க்குள்ளே ரிட்டர்ன் வரப்போகுது. அதில் 2 அவுட்புட் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்துட்டு நம்ம ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பாஞ்ச் வந்துட்டு மெயினாக பேசிக்லி நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன்ஸில் எப்போ பார்த்தாலும் எங்கே தண்ணி டேங்க்லேருந்து வருதோ அங்கே எப்போ பார்த்தாலும் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணோம். அதான் நம்ம ஒயிட் கலர் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பாஞ்சு கூட யூஸ் பண்ணோம். ஏன்னா இது வந்து நல்ல லேயர்ஸ் இருக்கும், அதனால நல்லா டர்ட் வந்துட்டு அது நல்லா பிடிக்கும் அது உள்ள. அதனால் அந்த ஸ்பாஞ்சு ஒரு 3-4 போட்டிருக்கோம் நம்ம இதில். ஸோ பேசிக்லி நம்ம டேங்க்லேருந்து வர தண்ணி வந்துட்டு அந்த டர்ட்டெல்லாம் வந்து இந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே வந்து பிடிச்சி ஹோல்டு பண்ணும். அதுதான் இந்த மாதிரி ஸ்பாஞ்சுங்க யூஸ் பண்ணுறது ரீசன். இது வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒயிட் கலர் நம்ம அந்த ஸ்பாஞ்சு வந்துட்டு காட்டன் மாதிரி வர ஸ்பாஞ்ச் வந்து நம்ம போடுறோம். அடுத்த செக்ஷனில் வந்து நம்ம வந்துட்டு இதுக்குன்னா கொஞ்சம் திக்கராக இருக்கிற ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ளூ, க்ரீன் கலர், இது பிளாக் கலர் இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. அமேசானில் தான் நான் வாங்கினேன். இது வந்து நம்ம போட்டுட்டு அந்த இன்னொரு லேயர் ஆஃப் ஸ்பாஞ்ச். பேசிக்காக வந்து மேக்ஸிமம் ஜாஸ்தி மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன் போட்டோன்னா அவ்வளோ நல்லது. இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதை ஹோல்டு பண்ணுறோம். ஏன்னா இது போக போக வந்து இந்த ப்ரெஷரில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் தூக்கிடும். அதனால நம்ம ஒரு கிளாஸ் பீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த கிளாஸ் பீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்பாஞ்சை வந்துட்டு ஹோல்டு பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் பீஸ் வைக்கிறோம் வெயிட்டுக்காக. இல்லைன்னா போக போக என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷர்னால அந்த ஸ்பாஞ்சு தூக்கிட்டு மேலே வந்துடும். அதனால 2 இடத்துல நம்ம கிளாஸ் பீஸ் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வைக்கிறோம். லாஸ்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயாலஜிக்கல் மீடியா யூஸ் பண்ணுறோம். இது வந்து பயாலஜிக்கல் மீடியா நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியா. இதில் கிளே மாதிரி ரிங்ஸ் இருக்குது, ADA பயோரியோ இருக்குது,
ஸோ லாட் ஆஃப் மீடியா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம பழைய டேங்க்கில் இருந்த மீடியா தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால சைக்கிளிங் ஜல்தி ஆச்சு. அது வந்து லாஸ்ட் செக்ஷனில் நம்ம போட்டிருக்கோம். இன்னொரு சாக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு நியோசாஃப்ட் மீடியா பயாலஜிக்கல் மீடியா யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த லாஸ்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுறோம். பயாலஜிக்கல் மீடியா நல்லா வேலை செய்யணுன்னாக்கா நம்ம ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்பாஞ்சில் வந்துட்டு டர்ட் எல்லாம் வந்து பிடிச்சிக்கணும். பேசிக்லி நம்ம தண்ணியிலேருந்து வர டர்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்பாஞ்சஸில் பிடிச்சிட்டு அப்புறமா வெறும் க்ளீன் தண்ணி தான் நம்ம பயாலஜிக்கல் மீடியாக்குள்ளே போகணும். பயாலஜிக்கல் மீடியாக்குள்ளே க்ளீன் தண்ணி போனால் தான் அது வந்துட்டு அதோட கரெக்டான வேலை செய்யும். ரொம்ப பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதனால அது பார்த்துட்டு பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ லேயர்ஸாக ஸ்பாஞ்ச் போட்டு தான் ஃபைனல் செக்ஷனில் மட்டும்தான் நம்ம பயாலஜிக்கல் மீடியா போடுறோம். அங்கே வந்து க்ளீன் தண்ணி அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் டேங்க்குள்ளே வெளியே வருது. இங்கேருந்து நம்ம தண்ணி வந்து கீழே போயிட்டு நம்ம K1 மீடியா மூவிங் பெட் ஃபில்டர் போட்டிருக்கோம், அங்கே போகும். ஸோ இதுதான் நம்ம அவுட்புட் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்குது. அது ஒரு ஹோல் டைரெக்டாக வந்து K1க்குள்ளே போகுது. இன்னொரு ஹோலோட பைப் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா அது ஒரு பேக்கப் மாதிரி. இன்கேஸ் அந்த ஹோல் K1 ஹோல் கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சுனாக்கா எக்ஸஸ் தண்ணி வந்துட்டு இந்த ஹோல் இன்னொரு ஹோல்லேருந்து வெளியே வந்துடும். அதனால ஓவர்ஃப்ளோ ஆகாது. இது ஒரு பேக்கப் பிளான். ஸோ அந்த ஒரு ஹோலில் போகிறதுனால அந்த K1 மீடியாவுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் வரும். அப்போ இந்த வீடியோல நம்ம எல்லாம் காட்டணும், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ ஸ்பெஷலா உடனே போட்டோம். அப்போ நீங்க பாருங்க, இது மெயின் டேங்கோட செட்டப்போட வீடியோ நீங்க பார்க்கலனாக்கா அந்த வீடியோவோட லிங்க் நம்ம ஆல்ரெடி வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம். இது பார்க்கலன்னா அந்த வீடியோ கூட பார்க்கலாம். இந்த என்டையர் டேங்க் செட்டப் நம்ம எப்படி பண்ணோம் அது கூட நீங்க பார்க்கலாம். ப்ளஸ் நம்ம வந்துட்டு இப்போ 4 சேனல்ஸ், தமிழ் சேனல் இல்லாமல் நம்ம இங்கிலீஷ்ல, ஹிந்தி, மலையாளம் அண்ட் கன்னடா இந்த 4 லாங்குவேஜில் வந்துட்டு நம்ம வீடியோஸ் போட போகிறோம். அந்த 4 நம்ம வேற சேனல்ஸ் லிங்க் கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதே வீடியோ வந்து வேற இந்த 4 லாங்குவேஜ் உங்களுக்கு பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ டெஃபினட்டாக எல்லா சேனலும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.